Hello all, welcome to Mysterious Medicos. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா நெய்க்குறி தான் பார்க்க போறோம். எண் வகை தேர்வுல ஆல்ரெடி நான் பார்த்தாச்சு. இப்போ நம்ம நெய்க்குறி வந்து எப்படி பண்றது அதுக்கான பிராக்டிகல் வீடியோவை இதல ஃபுல்லா நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் எப்படி பேஷண்ட ரெடி பண்றதுங்கறத நம்ம இந்த ரெக்கார்ட்ல இருந்து படிச்சு தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணனும் அப்படினா பேஷண்ட் வந்து ப்ராப்பரான ஃபுட் எடுத்துக்கணும். அதிகமாவும் ஃபுட் எடுத்துக்க கூடாது. ஃபுட் வந்து கம்மியாவும் எடுத்துக்க கூடாது. கரெக்ட்டான குவாண்டிட்டில பிஃபோர் நமக்கு இன்னைக்கு காலையில எடுக்கறோம் அப்படினா நேத்திக்கு நைட்டே வந்து அவங்க ப்ராப்பரான ஃபுட் எடுத்துக்கணும். ப்ராப்பரான ஸ்லீப் அவங்களுக்கு இருக்கணும். ஸோ இது மாதிரி நேத்திக்கு நைட்டு ஒரு பேஷண்ட் நம்ம ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னு இமேஜின் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு அடுத்தது என்ன பண்ணுவோம் அப்படின்னா மார்னிங் அவங்கள ஒரு கண்ணாடி பாத்திரத்தை அவங்க கையில் கொடுத்து அதில் அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் வர யூரினை வந்து அதை கலெக்ட் பண்ண சொல்லுவோம். அப்படி கலெக்ட் பண்ணக்கூடிய யூரினை என்ன பண்ணுவோம் அப்படின்னா வித்தின் 90 மினிட்ஸ், அதாவது 3.25 நாழிகைக்குள்ளே, அதாவது 90 மினிட்ஸ் 90 நிமிஷத்துக்குள்ளேயே அதில் நம்ம நல்லெண்ணெயை விட்டு அதுக்கான டெஸ்ட்டை வச்சு அதுக்கான குறி என்ன டிசீஸ்க்கான குறிகள் தெரியுது, வாதமா பித்தமா கபமா அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு இப்போ என்ன எப்படி விடுறது அப்படிங்கிறத இப்போ நம்ம தியரிட்டிக்கலாக பார்க்கலாம். நெக்ஸ்ட் நம்ம தியரிக்கல் படிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ப்ராக்டிக்கலாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு சிறுநீர் இருக்கு இல்லையா, அதில் வந்து ஒரே ஒரு ட்ராப் வந்து கரெக்டாக அந்த நல்லெண்ணெயை நடுவில் கை அசைவு இல்லாமல் ஒரு சின்ன ஸ்டிக்கில் தொட்டு ப்ராப்பராக அதை விடணும். அப்படி விடப்பட்ட இதை வந்து திறந்து கரெக்டாக வச்சிடணும். அதில் காற்று வீச்சியோ இல்லை வேறு எந்த ஒரு இதானாலையும் அந்த ஆயில் நம்ம ட்ராப் பண்ண அந்த ஒரு துளி ஆயில் வந்து செதறாமல் இருக்கணும். ஸோ அப்படி விடுற ஆயில் வந்து அது எப்படி பரவுது, அது கொஞ்சம் எப்படி சொல்கிறது, இது மாதிரி நீளமாகுதா இல்லை ரிங் மாதிரி ஆகுதா இல்லை விட்ட மாதிரியே இருக்கா, இது எல்லாத்தையும் நம்ம ப்ராப்பராக நம்மளோட மெய்யறிவியாலையும் நம்ம கண்ணறிவாலையும் பார்த்து வாதமா பித்தமா இல்லாட்டி கபமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? இவ்வளோதான் வந்து நெய்க்குறி பார்க்குறதுக்கான மெத்தடாலஜி. இதை எப்படி நம்ம ப்ராக்டிக்கலாக பண்ணலாம் அப்படின்னு ஒரு சின்ன டெமான்ஸ்ட்ரேஷன் இப்போ பார்த்துடலாம். இப்போ ஃபர்ஸ்ட்டு நம்மளுக்கு ப்ராக்டிக்கலுக்கு தேவையான திங்ஸை லிஸ்ட் அவுட் பண்ணிடலாம். இது மாதிரி ஒரு ஸ்டிக்கு வேணும். நெக்ஸ்ட்டு வந்து நல்லெண்ணெய். அடுத்தது என்ன அப்படின்னா ஒரு பவுல். ஓகேங்களா? இப்போ நான் டெமோக்கு கொடுத்துருக்கிறது வந்து இது மாதிரி டிசைன் போட்ட பவுல் தான் நான் வச்சுருக்கேன். பட் நீங்கள் ப்ராக்டிக்கலுக்கு கொடுக்கும்போது ரொம்பவே ப்ளைனாக இருக்கக்கூடிய பவுல்ஸ் தான் கொடுக்கணும். இது மாதிரி டிசைன்டு பவுல் யூஸ் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த டெமான்ஸ்ட்ரேஷனுக்கு கொஞ்சம் வாட்டரும், அதுக்கப்புறம் வந்து கொஞ்சோண்டு நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா டர்மரிக் பவுடர், அதாவது மஞ்சள் தூள் வந்து யூஸ் பண்ணுறோம். இது எதுக்காக அப்படின்னா நம்ம யூரின் டெஸ்ட் பண்ண போகிறோம் இல்லையா, அதுக்காக மஞ்சள் தண்ணியை வந்து நம்ம இந்த ப்ராக்டிக்கலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத ப்ராக்டிக்கல் வீடியோட நம்ம ஃபுல்லாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா கொஞ்சமாக இந்த பவுலை கரெக்டாக வச்சுட்டு இதில் நம்ம கொஞ்சமாக மஞ்சத்தூள் நம்ம ஆட் பண்ண போகிறோம். மஞ்சத்தூள் கொஞ்சமாக நம்ம எல்லாம் போட்டுட்டு இதில் கொஞ்சம் நம்ம தேவையான அளவு தண்ணி யூஸ் பண்ணிக்கிறோம். ஏன்னா நம்ம இப்போ யூரின் டெஸ்ட் பார்க்குறதுக்கு நம்மக்கிட்ட யூரின் இல்லை. ஸோ அதனால் நம்ம ஆர்டிஃபிஷியலாக அது மாதிரி நம்ம ஒரு தண்ணியை ரெடி பண்ணிப்போம். ஸோ இந்த அளவுக்கு டார்க்காக இருக்காது, ரொம்ப கொஞ்சம் லைட் கலரில் தான் இருக்கும். ஸோ நம்ம ப்ராக்டிக்கல் செஞ்சு பார்க்கறதுக்காக நம்ம இது செய்கிறோம். ஸோ இவ்வளோ தான். ஸோ இது ஃபுல்லாக வந்துருச்சு. ஓகேங்களா? எப்படி இருந்தாலும் பேஷண்ட் கொஞ்சமாக தான் நம்மளுக்கு கொடுக்க போகிறாங்க. ஸோ நம்ம ஃபுல்லாகவே தண்ணி வச்சுப்போம். நெக்ஸ்ட்டு ஸ்டிக் எடுத்து ஒரு சின்ன பாக்ஸ், ஓகேங்களா, சின்ன பாக்ஸில் வந்து ஆயில் இருக்கும். ஸோ அந்த ஆயிலை வந்து போர் பண்ணணும். இப்போ ஆயிலை விடலாம். இவ்வளோதான். ஓகேங்களா? அதோ இது நம்ம ஸ்டிக்கில் ப்ராப்பராக எதுக்க முடியல, அதனால் நம்ம பாட்டிலில் தான் விட்டுருக்கோம். ஸோ இவ்வளோ தான். இதை கை அசைவு இல்லாமல் நல்லா பார்த்துக்கோங்க. இது மாதிரி ஸ்டிக்கில் எடுத்து ரொம்பவே அசைவே இல்லாத இப்படி ட்ராப் பண்ணிடணும். அவ்வளோதான். ஸோ கொஞ்சம் இது பண்ணிவிட்டு கை எடுத்துடணும். அவ்வளோதான். ஸோ இது எப்படி சிதறது அப்படின்னு பார்க்கணும். இப்போ நம்மக்கிட்ட விட்டது எப்படி இருக்குது அப்படின்னா ரவுண்ட் ஷேப்பில் தான் இருக்குது. ஸோ உங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக திரும்பி கொஞ்சம் கிட்ட காட்டுறேன். இதை பாருங்கள், தெரியுதா? ஸோ நம்ம விட்ட நல்லெண்ணெயோட ட்ராப் வந்து இதோ இருக்குது.
இவ்வளோதான். ஸோ இந்த ப்ராக்டிக்கல் இது மாதிரி வச்சுட்டு என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்ம சன் கிட்ட வச்சுருவோம். எங்கே வெயில் அடிக்குதோ நம்ம ப்ராக்டிக்கலில் நம்ம மேம் எங்கே சொல்கிறாங்களோ அந்த இடத்துல நம்ம இதை வச்சுருவோம். கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா அது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா போதுமானது. பட் நம்ம ப்ராக்டிக்கலில் என்ன செக் பண்ணுவாங்க அப்படின்னா நம்ம கை வந்து அசையாமல் கரெக்டாக, ஓகேங்களா? இப்போ ஆயில் எடுக்கிறோம். ஸோ இதுலேருந்து ஆயில் எடுக்கிறோம் அப்படின்னா இதுலேருந்து ஆயில் எடுக்கிறோம், அதை கரெக்டாக கை அசைவு இல்லாமல் சென்ட்ரலைஸாக கரெக்டாக வந்து நம்ம ட்ராப்பை விடணும். இதுதான் வந்து நம்ம ப்ராக்டிக்கலாக நம்மளை செக் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு நம்ம முத்து மாதிரி வருதா, இல்லை பித்தம் முத்து மாதிரி இருக்குது அப்படின்னா கபம், இல்லைனா வந்து ரிங் மாதிரி இருக்குது அப்படின்னா பித்தம், இல்லை வந்து பாம்பு மாதிரி இருக்குது அப்படின்னா அது வந்து வாதம். ஸோ இது நம்மக்கிட்ட இப்போ இருக்கிறது எப்படி அப்படின்னா முத்து மாதிரி இருக்குது. ஸோ நான் கபத்துக்கான சாங்கோ இல்லை கபத்துக்கான வந்து அதாவது டிசீஸ்டு சிம்டம்ஸோ நம்ம வந்து அதை எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி இருக்கும். இவ்வளோ தான் இந்த ப்ராக்டிக்கல். ஸோ இப்போ நம்ம ப்ராக்டிக்கல் பண்ணியாச்சு, ஓகேங்களா? ஸோ இந்த ப்ராக்டிக்கல் பண்ணதுக்கு அப்புறமா நெக்ஸ்ட் இதில் ரிசல்ட் எப்படி எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு பார்த்தோன்னா இது மாதிரி நம்ம பாக்ஸஸ் போட்டுடணும். ஸோ இது மாதிரி பாக்ஸஸ் போட்டுட்டு இது மாதிரி சர்க்கிளெல்லாம் போட்டுட்டு ஸோ அதுக்கப்புறம் நம்மளுக்கு என்ன ஸ்பெசிமென் வந்திருக்கோ, சர்க்கிள்னா சர்க்கிள், ரிங்னா ரிங்கு, இல்லைனா வந்து ஸ்னேக்கோட ஷேப்னா ஸ்னேக்கோட ஷேப், இதை வந்து நம்ம இதில் மென்ஷன் பண்ணிடணும். இது மாதிரி மென்ஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து தீரும் தீரா குறிகளை எழுதிடணும். அதுக்கு அடுத்ததான் நம்ம ரிசல்ட்டில் என்ன எழுத போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா இப்போ நம்மளுக்கு கிடச்சது என்ன அப்படின்னா கபம் தான். ஸோ மேற்கண்ட நோயின் ஆய்வின் மூலம் நம்மளுக்கு கபத்தை வந்து நான் கணிக்கிறேன். எதனால் அப்படின்னு பார்த்தோன்னா ஆயில் விட்ட மாதிரியே பரவாமல் முத்து மாதிரி இருக்குது அப்படிங்கிறத நம்ம மென்ஷன் பண்ணாலே போதுமானது. இவ்வளோ தான் இந்த ப்ராக்டிக்கல். உங்களுக்கு வேறு ஏதாவது ப்ராக்டிக்கல் வீடியோ வேணும்னாலும், இல்லை மெடிக்கல் ரிலேட்டடான வேறு ஏதாவது டாபிக்ஸில் வீடியோஸ் வேணும்னாலும், இல்லை மெடிக்கல் நோட்ஸ் உங்களுக்கு வேணும்னாலும் நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணலாம். இல்லை நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜில் நீங்கள் மெசேஜ் பண்ணலாம். நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாகவே வீடியோஸ் அப்லோட் பண்ணுவோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.